இன்டர்நெட் மூலமாக காசு ஏர்ன் பண்ணுறது எப்படி, சீரிஸ் 16 வந்து ரேபிட் ஒர்க்கர்ஸ் மூலமாக காசு ஏர்ன் பண்ணுறது எப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் செஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்டட் சைட்டு rapidworkers.com. ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து பேபால் அக்கௌண்ட் மூலியமாக வந்து வித்ட்ரால் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு வந்து பேபால் அக்கௌண்ட்டில் வந்து பேபால் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுவதில் டவுட் எதாவது இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி வந்து பேபால் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுவது, எப்படி வந்து பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுவது, எப்படி வெரிஃபை வாங்குறது, எல்லாமே ஒரே வீடியோவில் இருக்கிறது, பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட டீமோட ஏர்னிங்ஸ். ஒரு டெமோக்காக நாங்கள் ஒரு ட்ரையல் வந்து பார்த்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து $13.69 வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணலை. இதில் வந்து என்னோடய நண்பரோட நேம் அண்ட் இமெயில் அட்ரஸ் இருக்கிற காரணத்தினால் வந்து இதை வந்து நாங்கள் ஹைட் பண்ணுறோம். இதுலேயும் அது நேம் காமிக்கிற காரணத்தினால் இதை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு சைன் அப் பண்ணுறது, எப்படி வந்து அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது, அப்புறம் வந்து எந்த மாதிரியான ப்ராஜெக்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும், அப்புறம் வந்து அக்கௌண்ட் ஹெல்த், அதாவது அக்கௌண்ட்டை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறது எப்படி, இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பிரச்சனைகள் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கன்யூஸாக பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது எப்படிங்கிறத காமிக்கிறேன். rapidworkers.com விசிட் பண்ணிக்கோங்க. www.rapidworkers.com இந்த வெப் அட்ரஸுக்கு விசிட் பண்ணிக்கோங்க. விசிட் பண்ணதுக்கப்புறமா சைன் அப்ங்கிற ஒரு லிங்க் வந்து வலது சைடு வந்து இருக்கும், வலதுபுறமா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களோட நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு, உங்களுடைய கண்ட்ரி, அப்புறம் இந்த கேப்சா என்ட்ரி பண்ணிக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து படித்து பார்த்ததுக்கோங்க. படித்து பார்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்து அதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வரும். இன்பாக்ஸில் எதுவுமே வராது. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஸ்பேம்ங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும், இந்த ஃபோல்டரில் வரும். ஸோ இதில் வந்து இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். உங்களுக்கு ஒரு க்ரீன் கலரில் ஒரு அலர்ட் கூட வரும். அப்படி வந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இதில் வந்து சைன்அப் டைமில் வந்து எந்த அக்கௌண்ட் வந்து என்ட்ரி, அதாவது எந்த இமெயில் மூலமாக சைன்அப் பண்ணிங்களோ அந்த இமெயில் அப்புறம் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் கிளிக் பண்ணதுமே டேஷ்போர்டு வந்துடும். டேஷ்போர்டு வந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஒர்க்ஸ் வந்து எடுத்துக்கணும், இன்டர்நேஷ்னல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லாம், இந்த ஒர்க்கை வந்து எடுத்துக்கோங்க. யூஎஸ்ஏ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், பட் நாங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. அப்புறம் வந்து நீங்கள் வந்து கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆயிரும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் ஐடி வந்து க்ரியேட் பண்ணிப்பாங்க. சேம் கம்ப்யூட்டரில் வந்து 2-3 அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண நினைத்தீங்கன்னா உங்களுடைய எல்லா அக்கௌண்ட்டுமே இவங்க வந்து பிளாக் பண்ணிப்பாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு அக்கௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, சக்ஸஸ் ரேட் 50-40 இந்த மாதிரியான பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணிப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தரப்பட்ட ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக செய்யலை என்று தான் அர்த்தம். ஸோ உங்களுக்கு பதிலாக வேறு இன்னும் நல்லா பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களுடைய ஒர்க்கை வந்து கொடுப்பாங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து சக்ஸஸ் ரேட்டை வந்து ஹையாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. லோவில் வர எப்போவுமே அனுமதிக்காதுங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து அதிக காசு வந்து ஏர்ன் பண்ணணும்னா நீங்கள் வந்து எல்லா ப்ராஜெக்ட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களால் வந்து எந்தெந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதை மட்டும் சைன் அப் பண்ணிக்கோங்க. முடியாத ப்ராஜெக்டை வந்து கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்காதுங்க. ஏன்னா உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியலைன்னா உங்களோட சக்ஸஸ் ரேட்டு வந்து கம்மியாகும். அது வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது. ஸோ அதனால் எல்லாமே பார்த்துக்கோங்க. உங்களால் முடியுங்கிற டாஸ்க்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து ஏதாவது போஸ்ட் பண்ணினால் வந்து 17 சென்ட் தர மாதிரி பார்த்துக்கோங்க. இன்டர்நேஷ்னலான்னு பார்த்துக்கோங்க. டவுன்லோட் ஸ்மால் ஃபைல், ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணால் $12 தராங்க. அப்புறம் சிம்பிள் சைன்அப் பண்ணியாச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து $10 பக்கத்தில் வரும். 0.25 சென்ட் தராங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான அதிக காசு தரக்கூடிய ப்ராஜெக்டை வந்து பார்த்துக்காதுங்க. ஜஸ்ட் ஒரு 0.5 சென்ட் இந்த மாதிரியான ப்ராஜெக்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான ப்ராஜெக்டை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.05 சென்ட் வழங்குவாங்க. இந்திய ரூபாயின் மதிப்பின்படி $3 கிடைக்கும். இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிள். என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, google.com விசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. google.com விசிட் பண்ணதுக்கு அப்புறமா கார்த்திகேய சர்மா இந்தியா நியூஸ் மாதிரி சர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க.
அதனால் நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கு பிறகு google.com போய்க்கோங்க. அவங்க சொன்ன மாதிரியே google.com போய்க்கோங்க. இதை வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் வரும், sunday.guardian.com பார்த்துக்கோங்க. அதே வெப்சைட்டானு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் வந்துடுச்சு. ஸோ அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு லைன் கமெண்ட் வந்து பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் எடுக்க சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். google.comல போய் இந்த மாதிரி சர்ச் பண்ண சொன்னாங்க. இந்த பேஜை ஓப்பன் பண்ண சொன்னாங்க. இதை வந்து படிக்க சொன்னாங்க. படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு காசு அதிகமாக சீக்கிரமாக ஏர்ன் பண்ணால் நீங்கள் வந்து கீழே வந்துக்கோங்க. அவங்க சொன்ன டாஸ்க்கை ஒத்தைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு கமெண்ட் பண்ணிக்கோங்க. சூப்பர். கமெண்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து JPEG எனி ஃபார்மேட்டில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேலை செஞ்சுருக்கீங்கிறத ப்ரூவ் பண்ணுவதற்கு அவங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்ப வேண்டியது இருக்கும். அதற்கு வந்து இங்கே வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. PRTSCங்கிற ஒரு லிங்க் .Cங்கிற அந்த சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து இப்போ சேவ் பண்ண இமேஜை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த லிங்கை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி ஐ கன்ஃபார்ம் தட் ஐ ஹாவ் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கம்ப்ளீட்டட் திஸ் டாஸ்க். இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யார் அந்த ஜாபை வந்து போஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து ரிவ்யூக்காக போயிடும். அவங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணதுமே உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து இவ்வளோ காசு வந்து கிரெடிட் ஆகிரும். அப்புறம் வந்து இதில் வந்து என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குங்கிறத, இதில் டாஸ்க் ஐ ஃபினிஷில் வந்து எந்தெந்த ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்களோ அந்த ஒர்க்கோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அது மூலமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்க எல்லாமே டீட்டெயில்ஸ் இங்கே வந்திருக்கும். அதுக்கப்புறம் மை அக்கௌண்ட் போனீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுப்பாங்க. நியூஸ் லெட்டர் வேணும்னா டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. டெபாசிட் வந்து வித்ட்ரா மட்டும்தான். இந்த டெபாசிட் ஆப்ஷன் நமக்கு தேவை கிடையாது. அதாவது ஒர்க்கு வந்து கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன். நம்ம ஒர்க்கை வந்து செய்கிறோம், அதனால் நீங்கள் வந்து வித்ட்ரா அந்த ஆப்ஷன் மட்டும் போனால் போதும். இதில் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து $8 வந்து ஏர்ன் பண்ணதுமே நீங்கள் வந்து பேபால் மூலமாக வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து காசு வந்து அனுப்புன டீட்டெயில்ஸ், டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி எல்லாம் இங்கே செக் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சப்போர்ட்டுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இவ்வளோ தான். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து காசு வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். இதே மாதிரியான நிறைய டியூட்டோரியல்ஸ் நம்ம இன்டர்நெட் மூலமாக காசு ஏர்ன் பண்ணுறது எப்படிங்கிற சீரீஸில் வந்து இன்னும் நிறைய அப்லோட் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பண்ணுறோம். மேக்ஸிமம் உங்களை ஒரு பிஸ்னஸ் மேன் ஆக்குறது என்னோட பொறுப்பு. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.